நீங்க உங்களோட எஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாம வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுற ஒரு யூஸுமே கிடையாது. சரியா? சோ இதுக்கு முன்னாடி நீங்க போன வருஷம் எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி படிச்சீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு எப்படி 2 மார்க் 3 மார்க்ல போயிடுச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் போயிடும். சோ உங்களோட எஃபர்ட்டை பாத்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் பண்ணுங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு எஃபெக்டிவா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. அப்படின்னா மட்டும் உங்களால கிளியர் பண்ண முடியும். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. எஸ்பிஐ கிளர்க்கோட வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா 13,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் 5,180 ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நோ யூஸ். போன வருஷம் தமிழ்நாடு 336 வேகன்சி, இந்த வருஷம் 380 வேகன்சி. சரிங்களா? ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதனால நீங்க கிளியர் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்கும், ஐபிபிஎஸ் இருக்கும், இயரோட எண்டு அடுத்த ஏப்ரல் மேக்கு போயிருவாங்க 2 பேர். சரிங்களா? இந்த வருஷம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரிக்குள்ள எல்லாமே முடியுது. டிசம்பருக்குள்ள எல்லா எக்ஸாமுமே முடியுது. சரிங்களா? சோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பாத்தீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வெறித்தனமா படிங்க. சரிங்களா? எந்த எக்ஸ்கியூஸுமே வச்சுக்காதீங்க. கரெக்டா 5 மாசம் இந்த 5 மந்த்ஸ் நீங்க எஃபெக்டிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஏதாவது ஒரு ஜாப் இருக்கு. சரிங்களா? இல்ல கிளப்போட ஐபிஎஸ் கிளப்போட வேகன்சி 2000 கூட போகும். எஸ்பிஐயோட கிளப்போட வேகன்சி 100 கூட இருக்கும். நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கறதான் தெரியும். சரிங்களா? ஃபயரா படிங்க. கண்டிப்பா அந்த டைம் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்றத படிங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட்.